எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம குட்டிங்க எவ்வளோ சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு டாக் லவர்ஸ் ஒவ்வொரு மெசேஜாக அனுப்பும்போது தான் எல்லாருமே அவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம கிராமங்களில் இருந்தால் கூட கிராமங்கள்லேயும் முன்ன மாதிரிலாம் கிடையாது. முன்ன மாதிரிலாம் நிறையா ஜீவன்கள் இப்போ அப்பவுமே டாக் வளர்க்க தான் செஞ்சாங்க. ஆனால் அதுங்களுக்குன்னு சாப்பாடு இல்லை. எதையோ மாடுகளுக்கு ஆக்கும்போது அதுகள் கொஞ்சம் அள்ளி போடுவாங்க, அதுங்க சாப்பிட்டுட்டு கிடந்துருங்க. இப்போ அப்படி இல்லைல்ல, கரெக்டாக ஆக்கிக்கிட்டு அதை மிஞ்சுறதையும் ஆடு மாடுகளுக்கு போட்டுறாங்க. இதுங்களுக்குன்னு தனியாக அள்ளி போடுறது கிடையாது, அப்படி ஆயிடுச்சு. இன்னொன்று, கிராமத்தில் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும், நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும்போது 10 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. அது ஒரு 4-5 ஃபங்க்ஷனாக நடக்கும். இப்போ அப்படி கிடையாது, எல்லாம் மண்டபம் ஆக்கிட்டாங்களா. மண்டபத்தில் கொண்டு போய் வைக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரம்மில் நிரப்பி பண்ணி பிடிக்கிறவங்க அதுங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த ஜீவன்களுக்கு அங்கேயும் கிடைக்கிறது இல்லை. ஹோட்டல்லையுமே இந்த மாதிரி ட்ரம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய ஹோட்டல், சின்ன ஹோட்டல்லாம் இப்போ எங்கேயுமே ஒரு வாழையில் கீழே கிடக்கிறதே நம்ம பார்க்கவே முடியாது. பார்த்திங்கன்னா நானே இப்போ நிறைய நோட் பண்ணிக்கிட்டு தான் போவேன். எங்கே குப்பைங்களாம் கிடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே கிடக்கிறதே இல்லை. அபூர்வமாக ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு போவேன். அப்பா நீங்களாவது கொட்டிட்டு போகிறீங்களாடா சாமியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு சுத்தம் 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 அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரி நம்மளை சார்ந்து வாழ்கிற ஜீவன்களுக்கு எதுவுமே கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அது பன்னியாக இருக்கட்டும், இதுகளாக இருக்கட்டும், ஆடு மாடு எதாக இருக்கட்டுமே, அந்த வேஸ்ட்டு, அந்த வாழை இலை இதுங்க சாப்பிட்டது போக இலையில ஆடு மாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு தெரியும். இப்போ அதுங்களுமே பேப்பர் இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு தெரியுங்க. நெக்ஸ்ட்டு எல்லாமே ட்ரம்மு வச்சு கொண்டு போய் அவங்களுக்கு வளர்க்குறதுங்களுக்கு அது மேக்ஸிமம் என்ன வேறு ஒன்றும் இல்லை, பன்றி வளர்க்குறவங்க தான், பன்றி வளர்க்குறவங்க தான் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹோட்டல், சின்ன சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் அங்கேயும் ட்ரம் வச்சுருக்காங்க. காலையில் ஒரு 5 to 6 to 7 பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பார்ப்போம். இந்த பைக் மாதிரி இருக்கும், பின்னாடி ஒரு மாதிரி நீளமாக இருக்கும், அதில் வச்சு ட்ரம்மாக கொண்டு போயிட்டு அடைப்பாங்க. அந்த மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ இதுங்க எப்படி தாங்க சாப்பிடும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னொன்று, வீடுகள் என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய கவர்களை வச்சுக்கிட்டு அதில் வேஸ்ட் அள்ளி போட்டு வண்டிக்காரன் ஹாரன் கொடுத்து அதுக்கப்புறமா அந்த வண்டியில் டேரெக்டாக தூக்கி போட்டு போயிடுவாங்க. அவனுங்க போய் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு அதை பிரித்து உரத்துக்கு கொண்டு போயிடுவானுங்க. அதில் எவ்வளோ வேஸ்ட்டு இருக்கும். ஏன்னா நிறைய இப்போலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்க டவுனை பொறுத்தளவு மிச்சத்தையெல்லாம் அப்படியே போட தானே செய்யுங்க. அதுங்க அப்படியே போட்டுருவாங்க. அது வெளியில் போட்டாலும் இதுங்களாவது சாப்பிடுங்க. மனுஷங்களே சிலது அதை எடுத்து சாப்பிட்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. எங்கேயுமே குப்பைகளையும் பார்க்க முடியுதில்ல. தேவையில்லாத சாக்கடை இந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய அந்த ஃபுட்டெல்லாம் எங்கேயுமே கிடக்காது. மீன் கழிவுகளையுமே என்ன பண்ணுறாங்க, மீன் இந்த கோழி இதுகளையுமே ட்ரம்மு வச்சு அது உரத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க போல். கோழி கழிவுகளை நான் பார்க்கல, ஆனால் மீன் கழிவுகள் ஃபுல்லாக உரங்களுக்கு கொண்டு போயிடுவாங்க. எப்படி தான் அதுங்க வாழுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்புறம் நம்மளை சாப்பாடு போடுறவங்களையும் சாப்பாடு போட விடுறதில்ல, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது, வைக்கிறவங்களையும் டார்ச்சர் பண்ணுறது. அப்புறம் சுற்றி அதுங்களுக்கு ஒரு ஜீவனுக்கு சாப்பாடு போட்டோம்னா போதும், அதை பெரிய இஷ்யூவாக்கி நாய் குலைக்குது, நாய் கடிக்குது அப்படின்னு சொல்கிறது. என்ன தான் பண்ணுறது? ஒன்று எடுத்து வளர்த்திங்கன்னா சந்தோஷமாக நம்ம இருக்கலாம். உண்மையாலுமே நம்ம தனியாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே நம்மளுக்கு இருக்காது. நம்ம கூட ஒரு ஆள் இருக்காங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். அது ஒரு சந்தோஷமான லைஃபுங்க. அதை அனுபவிச்சாதான் புரியும். நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வரவே வராது. அதுக்குன்னு கொஞ்சம் சாப்பாடு வைப்போம், அது செய்கிறது பண்ணுறது, அது நிறைய விஷயங்கள் பண்ணும். அது கண்ணிலேயே பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணும்போது நம்மளை அறியாமலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்குள்ளே இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறைஞ்சி போயிடும். எதை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம், ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்போம். அனுபவத்தினால தான் நான் சொல்கிறேன். ஒரு குட்டி அல்லது 2 வளர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா 2 பேரும் ஜாலியாக விளாண்டுட்ருக்குங்களா, நம்ம நல்லா வேடிக்கை பார்க்கலாம். அதை வேடிக்கை பார்த்துட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறது, வீட்டுக்கு அட்லீஸ்ட் 1 அல்லது 2 போதும். அந்த மாதிரி வளர்த்திங்கனாலே எங்களை மாதிரி ஆளுங்க இத்தனை வளர்த்து கஷ்டப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதில் ஒரு சுயநலம் இருக்குது. இத்தனை வளர்த்துக்கிட்டு நாங்கள் கஷ்டப்படணும். டாக் லவர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கனாவே 10, 20, 60, 100, 200 இந்த மாதிரிலாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களே அந்த சுமையை சுமக்காமல் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா? அதுக்காண்டி தான் சொல்கிறது, வீட்டுக்கு ஒரு டாக் எடுத்து வளங்க. வீட்டுக்கு ஒன்று ஃபீமேலாக இருந்துச்சுன்னா ஸ்டெர்லைஸ் பண்ணலாம். நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் அதுதான். ஃபீமேல் தெரியாமல் இருந்துச்சு, இப்போ எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ.